ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். சோம்பு பொரிஞ்சோடனே நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போட்டுடலாங்க. கருவேப்பிலை போட்டோன்னே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இதில் வந்து பிரியாணி இலை ஒன்றும் 2 வந்து கிராம்பும் ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை எடுத்துருக்கேங்க, அது போட்டுடலாம். இந்த கரம் மசாலா வந்து என்னென்னா அந்த உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. கரம் மசாலாவோட டேஸ்ட் இருக்கும், அதுக்காக வந்து சும்மா லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து என்னென்னா ஒரு பூண்டு வந்து பெரிய பூண்டு எடுத்து அதை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த பூண்டு வந்து என்னென்னா நல்லா சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, நல்லா ரிச்சாக இருக்கும். அதுக்காக வந்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஸோ பூண்டை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. இருக்கேன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கிட்ட எடுத்து அதை தோல் உரித்து வச்சுருக்கேங்க. தோல் உரித்து கட் பண்ணி வச்சது அந்த வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்குதுங்க. வெங்காயமும் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேங்க. அதோட சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மணிக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து என்னென்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அந்த வேக வச்சதை வந்து என்னென்னா தோல் உரித்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுதான் இப்போ நம்ம போடுறது. இது அப்படியே நம்ம எண்ணெயில் நம்ம மசாலா எண்ணெய் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதில் அப்படியே போட்டு என்ன செய்யலாம்னா பரட்டிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாங்க. போட்டு இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அப்படியே சிம்மில் வச்சு நல்லா பரட்டிக்கலாங்க. இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து செவக்கட்டுங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க. அது வரை நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஸ்டவ்வில் வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சிங்கன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கும். இப்போ வந்து ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, லெமன் ரைஸ்க்கு, புளி சாதத்துக்கு எதுக்குனாலும். ஏன்னா இன்னொன்று உருளைக்கிழங்கு வந்து மோஸ்ட்லி நிறையா வந்து பசங்க சின்ன பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் வந்து D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.